ஒரு மொபைலை எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி உடைஞ்சிருந்தா எல்லா ஃபோனையுமே ரெடி பண்ண முடியும் கண்டிப்பாக. மதர் போர்டு பக்காவாக இருந்துச்சாக்கு தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய வீடியோஸ் இதே மாதிரி ரொம்ப நொறுங்கி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், இது வந்து iPhone 15 ப்ளஸ்ஸு. ஸோ மொபைலோட ரேட் பார்த்தீங்கன்னா 90,000 கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்க மொபைலை உடச்சி பின்னாடி பேக் டோர் கிடையாது, ஃபேஸ் ஐடி கிடையாது, எதுவுமே இல்லை. கேமரா பாதி உடஞ்சிருச்சு, பேட்ரி போயிருச்சு. உங்களுக்கு பேட்ரி ஒரு வேளை பஸ்ட் ஆக கூட சான்ஸ் இருந்திருக்குன்னு போல், நல்ல வேலை தப்பிச்சிருச்சு உங்களுக்கு மொபைலை. ஸோ மொபைல் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக உடஞ்சிருச்சு உங்களுக்கு. ஆனால் மதர் போர்டு லக்கிலி மதர் போர்டு வந்து ப்ராப்பராக இருக்கனால நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த மொபைலை ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். அதோட A to Z வீடியோ காமிச்சிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். எந்த மாதிரிலாம் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோன்னு அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்க மதர் போர்டை தவிர மற்ற எல்லாமே ஸ்பேர்ஸ் எல்லாமே புதுசாக போட போகிறோம். ஓகேங்களா? மதர் போர்டை பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு பெண்டும் இல்லை, கிராக்கும் இல்லை. மதர் போர்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மதர் போர்டு சேஃபாக தப்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே காலி. டிஸ்பிளே, பேட்ரி, உங்களுக்கு கேமரா எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஹவுசிங் எல்லாத்தையுமே மாற்றணும். A few moments later. புது ஹவுசிங் ஆர்டர் போட்டு எல்லாமே வந்துருச்சு. கஸ்டமர் கேட்ட கலருமே கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? கேமரா, பேட்ரி, ஹவுசிங்கு எல்லாமே புதுசு, பிராண்ட் நியூ கொடுத்தாச்சு. ஸோ இதை ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி காட்டுறேன். எப்படி ஃபிட் பண்ணுறோம் எல்லா டீட்டெயிலுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே புரியும் லைவாக. ஓகேங்களா? எல்லாமே பிராண்ட் நியூ, எல்லாமே புதுசு, எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் இதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு அன்னோன் பார்ட்னு காட்டும், ஜென்யூன் பார்ட்னு காட்டும். இல்லை சாரி, ஜென்யூன் பார்ட்னு காட்டாது, அன்னோன் பார்ட்னு காட்டும். ஸோ இப்போ ஒரு iPhone 18 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பார்ட்னு நம்மளை வந்து கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேமரா, ஃபேஸ் ஐடி, பேட்ரி, டிஸ்பிளே எல்லாமே. ஆனால் கஸ்டமர் வந்து அவ்வளோ காஸ்ட் இல்லாதனால ஸோ ஒவ்வொரு கேலிப்ரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னாக்க காஸ்ட் வரும். இப்போ கேமரா மெசேஜ் பண்ணுறதுக்கு, பேட்ரி மெசேஜ் பண்ணுறதுக்கு தனித்தனி ப்ரைஸ் வரும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வந்து கஸ்டமர்கிட்டே வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் சொன்னோம். ஸோ எனக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் மெசேஜ் இல்லாமல் பண்ணித்தாங்க, மற்றபடி எந்த மெசேஜ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது தான் இதோட ப்ரைஸ் கம்மியாகும். ஏன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு அதில் காட்டுறோம். ஸோ எல்லாமே பிராண்ட் நியூ புதுசு எடுத்து உங்களுக்கு எல்லாமே மாற்றுறோம். அதோட ஃபுல் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேட்ரி வரைக்கும் மாட்டியாச்சு. மாட்டி மொபைல் பூட்டப் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ மொபைல் வந்து ஆன் ஆகுது. ஓகேங்களா? இப்போதைக்கும் மதர் போர்டு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. மதர் போர்டு நல்ல கண்டிஷன், ஷார்ட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நான் ஃபுல்லாக தரவா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். கஸ்டமர்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்ட பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்க. A few inches later. ஸோ பேட்ரி பார்த்துங்க. பேட்டரியில் உள்ள BMS போட்டை எடுத்து வச்சு பேட்டரி ஹெல்த் பண்ணலான்னு பார்த்தோம். பட் பேட்டரியில் டேமேஜ் இருக்கனால ஸ்டிப்பு கட்டாக இருக்குது லைட்டாக. ஸோ ஸ்டிப்பு கட்டாக இருக்கனால கண்டிப்பாக அது வந்து எடுத்து பண்ண முடியாது. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து கேலிப்ரேட் பண்ணலாம், பட் ஆனால் பேட்ரி பண்ண முடியாது. கேமரா, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயை தவிர, டிஸ்பிளே பேட்டரியை தவிர மற்ற எல்லாமே கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா அது பண்ணிக்கலாம், பேக் டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்களாக்க iOS 18 இல்லை, நாங்கள் தான் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாடல் பார்த்தீங்களாக்க அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் காட்டுதுன்னு சொல்லிவிட்டு லைவாகவே காட்டியிருக்கேன். ஸோ இதில் பார்த்துக்கிறங்க என்னென்ன மெசேஜ் காட்டுதுன்னு. பேட்ரி, டிஸ்பிளே, ஃபேஸ் ஐடி, கேமரா மூணுமே உங்களுக்கு வந்து மெசேஜ் காட்டுது. இன்னும் பேக் டோர் மாற்றலாம் நாங்கள். ஓகேங்களா? பேக் டோர் மாற்றிருந்தால் அந்த மெசேஜுமே உங்களுக்கு காட்டியிருக்கும். ஸோ இது வந்து கேலிப்ரேட் கொடுக்குறேன். கேலிப்ரேட் ஃபஸ்ட்டு ஆகாது, ஏன்னா டிஸ்பிளே பேட்டரிக்குனால கேலிப்ரேட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட டிஸ்பிளே, ஒரிஜினல் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு கழட்டிடும். ஸோ புது டிஸ்பிளே கழட்டிட்டு புது டிஸ்பிளேக்கு கீழே உள்ள ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அதான் என்கிரிப்டட் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐசியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு கஸ்டமரோட டிஸ்பிளேயில் உள்ள ஐசியை எடுத்து இதில் வைக்கணும். வச்சமாக்க அன்னோன் பார்ட் மெசேஜ் வராது. ஸோ அதை வந்து நான் ப்ராசஸ் பண்ணி காட்டுறேன். இதுக்கு மேக்ஸிமம் வந்து 3 hours மேலே டைம் ஆகும். ஏன்னா ஸ்லோ ப்ராசஸ்லாம் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக பண்ணால் டிஸ்பிளே போயிடும். ஸோ எங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால் வந்து இதுக்கு ப்ராப்பராக டைமிங் பார்த்தீங்களாக்க நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றுற மாதிரி வந்தீங்களாக்க மேக்ஸிமம் 3 hours ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ இதான் வந்து கஸ்டமரோட ஐசி. இதை வந்து ப்ராப்பராக எடுக்கணும், டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அன்னோன் பார்ட் காட்டாமல் இருக்க முடியும். ஜென்யூன் பார்ட்டும் காட்டாது, அன்னோன் பார்ட்டும் காட்டாது. நீங்கள் டிஸ்பிளே மாற்றுற மாதிரி எந்த இதுவுமே இருக்காது இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை ப்ராப்பராக கழட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டீசால்ட்டிங் விக்க வச்சு நான் அந்த ட்ரை சால்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ரீபால் பண்ணணும். ஸோ இதில் வந்து பால்ஸாக ரீபால் பண்ணால் தான் ஸோ அது வந்து அந்த ஐசியில் உட்காரும். ஓகேங்களா? அந்த ஐசியை எடுத்து அந்த ஸ்டிப்பில் உட்கார வைக்க முடியும். ஸோ உட்கார வைக்கிற வீடியோவும் ஃபுல்லாக காட்டிடுங்க. இந்த வீடியோஸ்லாம் என் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டினா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். டிஸ்பிளே மாற்றினா இவ்வளோ வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து புது டிஸ்பிளே உள்ள ஐசியை கரைக்கிறேன். இந்த டிஸ்பிளேயில் ஐசி எடுக்க முடியாது, ஹீட் பண்ணி கரைக்கலாம். சரிங்களா? ஸோ கரைச்சிட்டு உங்களுக்கு வந்து அதை நம்ம கஸ்டமரோட ஐசி எடுத்து திருப்பி இதில் வைக்கணும். ப்ளேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த அன்னோன் பார்ட் காட்டாது. ஸோ வந்து வைக்கிறேன் பாருங்கள். இது ப்ராப்பராக வந்து நான் வந்து சால்ட்டிங்லேயே வச்சுருவேன், ப்ளோயர் தேவையில்லை.
சால்ட்ரிங்கில் மெத்தட் உங்களுக்கு பழகணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக எங்கள் ஷாப்புக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள சார்ஜஸ் எவ்வளோ வருமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து லெட்டை வச்சு நான் ப்ராப்பராக ஹீட் பண்ணியே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வேலையை முடிச்சிட்டேன். ஸோ செக் பண்ணி காட்டுறேன். ஸோ டச்சு இதில் வந்து ப்ராப்பராக நான் ஒழுங்காக ஃபிட் பண்ணலைன்னா டச்சு ஒழுங்காக ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? ஐசி வச்ச ஃபஸ்ட் அட்டம்ப்டே பார்த்தீங்களாக்க டச்சு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே மாட்டிட்டா 2 டோன் போயிடும். ஸோ அன்னோன் பாட்டுன்னு காட்டும். ஸோ இதை வந்து நான் உள்ளே வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேக் டோர்லாம் மாட்டிட்டேன். ஸோ பேக் டோர்லாம் காலிப்ரேஷன் பண்ணணும். பேக் டோர் கேமரா எல்லாமே கேலிப்ரேட் பண்ணிவிட்டு டோட்டலாகவே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் கூட கேலிப்ரேட் பண்ணிக்கலாம் தாராளமாக, ஓகேங்களா? அதுக்குள்ள ஆப்ஷன் கூட ஐஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போகிறேன், செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து 2 டோன் ஃபஸ்ட்டு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ 2 டோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களாக்க 2 டோன் உடனே வந்து நம்ம போட முடியாது. அதுக்கு ஒரு மிஷின் வச்சு JCID மிஷின் வச்சு தான் போட முடியும், ஓகேங்களா? ஸோ 2 டோன் ஒர்க் ஆகுது. 2 டோன் வந்துருச்சு ஆப்ஷன். இது வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளே மாற்றினாவே இந்த 2 டோன் ஆப்ஷன் வராது. உங்களோட ஒரிஜினல் டிஸ்பிளே இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்ற வெளியே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே வாங்கிட்டு வந்துருங்க. பாருங்கள், டிஸ்பிளே மெசேஜ் போயிருச்சு. மொத்தம் 4 மெசேஜ் காட்டுச்சு. இப்போ டிஸ்பிளே மெசேஜ் போயிருச்சு. பேட்டரி மட்டும் தான் இருக்குது. பேட்டரி கேமரா வந்து யூஸ்டுன்னு வந்துருச்சு, ஓகேங்களா? கேமரா யூஸ்டுன்னு வந்தால் ஜென்யூன் பார்ட்னு வந்துடும். கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஃபேஸ் ஐடி மிஸ் ஆனனால ஃபேஸ் ஐடி ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபேஸ் ஐடி ஒர்க் பண்ண கண்டிப்பாக முடியாது. ஸோ இது வந்து அவங்க ஃபேஸ் ஐடி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அதே ஃபேஸ் ஐடியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணியாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. பேக் பண்ணிட்டேன், மொபைலை ஃபினிஷிங் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒய்ஃபை நெட்ஒர்க்கு எல்லாமே செக் பண்ணிட்டோம். எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. மதர் போர்டில் ஃபால்ட் இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட சொல்லியிருப்போம். ஸோ மதர் போர்டு தெளிவாக இருக்கனால பக்காவாக மொபைலை பேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் நல்லா ஃபோன் உடஞ்சிருக்கு அப்படின்னா தாராளமாக எங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா டீட்டெயிலுமே என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஆப்பிளில் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து 15 Pro Max, ஓகேங்களா? லேட்டஸ்ட் மாடல் தான். எப்படி உடச்சி நொறுக்கி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். பேட்டரியை பார்த்துக்குங்க. மதர் போர்டு காலி, டிஸ்பிளே, பேட்டரி, ஹவுசிங் எல்லாமே போச்சு. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேயோட என்கிரிப்டடோட இந்த ஹவுசிங்கில் போட்டு அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். அதோட வீடியோ கூட யூடியூப்ல வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து 15+ சேம் இதே அதே கண்டிஷன் தான். ஒரு ஆக்சிடென்ட்ல உடஞ்சிருச்சு கஸ்டமருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக காலி, பேக் பண்ணலே இல்லை, ஃப்ரண்ட் கேமராவும் இல்லை. ஸோ அவங்க கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லாகவே இதே மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக பேட்டரி, போர்டு, ஹவுசிங்கு, டிஸ்பிளே எல்லாமே சேர்த்து. ஸோ அடுத்து 14 Pro Max. இது கிளாஸ் உடஞ்சிருக்கு வித் கிரீன் டிஸ்பிளே வேற. பின்னாடி ஹவுசிங் உடஞ்சிருக்கு, சைட்லேயும் உடஞ்சிருக்கு. அதனால ஃபுல் ஹவுசிங்கு ப்ளஸ் கிளாஸ் ப்ளஸ் டிஸ்பிளே மாற்றாம அவங்க கிரீன் ஸ்கிரீனே ரெடி பண்ணிட்டு மேலே கிளாஸையும் மாற்றி ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதோட வீடியோ கூட யூடியூப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ 13 Pro Max. ஸோ இது வந்து கீழே விழுந்ததுல டிஸ்பிளே போயிடுச்சு, ஹவுசிங் போயிடுச்சு, ஒரு டைம் ஃபிளிக்கர் ஆகிட்டு போயிடும் மொபைல், அவ்வளோதான். இது மட்டும்தான். ஸோ இந்த இடம் காலியாக இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இது போனாவா ஃபுல் ஹவுசிங் மாத்திர மாதிரி இருக்கு. மெயினாக பின்னாடி உள்ள கிளாஸ் மட்டும் உடனே கிளாஸ் மட்டும் தாராளமாக மாற்றிக்கலாம். இது வந்து 14 Pro, அது 14 Pro Max, இது 14 Pro. இது வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் தான் ப்ரோக்கன் ஆகிருக்கு. பாருங்க, மொபைல் ஆன் ஆகுது, ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு, டச்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது, பின்னாடி உள்ள கிளாஸும் உடஞ்சிருக்கு. ஸோ இதை ரெண்டுமே மாற்றி கொடுத்தோம். டிஸ்பிளே மாற்றாம வெறும் கிளாஸ் மட்டும் மாற்ற போகிறோம். இது வந்து 13 ஐஃபோன் 13. இது ஃபுல்லாக உடஞ்சி கஸ்டமர், இது நம்ம ஃப்ரெண்டு கஸ்டமர் வேற, ஃப்ரெண்டு வேற அவரு, நம்ம தான் மாற்றி கொடுத்தா இது ஃபுல் செட்டுமே. திருப்பி ஃபுல்லாக தூக்கி போட்டு உடச்சி மொபைலே பெண்ட் ஆக்கி உள்ள உள்ள எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ இதையுமே நாங்கள் தான் திரும்ப ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஐஃபோன் 13 ஹவுசிங்கு, டிஸ்பிளே எல்லாமே சேர்த்து. ஸோ இது வந்து 12. இது வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்காக வந்திருக்கு, வித் டேட்டா ரெக்கவர் பண்ணி கேட்டிருக்காங்க. வாட்டர் லாக் வேற. இது அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இதே மாதிரி எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் தாராளமாக எங்களுக்கு கொரியர் போடுங்க. வெளியூர்ல இருந்தால் டேரெக்டாக ஷாப் வாங்க. நான் உங்களுக்கு எந்த கலர் ஹவுசிங் போடணும், உங்களுக்கு எந்த கலரில் வேணும்னு சொன்னால் கூட ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஐஃபோன் வந்து கிரீன் ஸ்க்ரீன் ரெடி பண்ணது, சரிங்களா? கிரீன் ஸ்க்ரீன் சேம் டிஸ்பிளேவே ரெடி பண்ணணும், ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம், லைட்ரு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஐவாட்சில் எந்த ப்ராப்ளம், மேலே கிளாஸ் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே போயிடுச்சு, பேட்டரி வேணும், மதர் போர்டு வேணுன்னா கூட நம்ம கிட்ட இருக்கு. ஐவாட்ச் ஒரிஜினல் டிஸ்பிளே பார்த்துக்கிறேங்க, ஐவாட்சோட ஒரிஜினல் டிஸ்பிளே அதுவுமே நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஏர்பாட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்னு, செகண்ட் ஜென்னு, பேட்டரி சார்ஜ் நிக்கல, அதே மாதிரி வந்து ஒன் சைட் ட்ரெயின் ஆகுது ஃபாஸ்டா அப்படின்னா கூட தாராளமா பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏர்பாட்ஸ்ல ஒரிஜினல் சொல்லிட்டு இருக்கேன், காப்பி கிடையாது. ஸோ இது எல்லாமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல எந்தெந்த ஃபால்ட் வந்தால் எல்லாமே ரெடி பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கும், ஓகேங்களா? டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்க, வர முடியலன்னா தாராளமாக கொரியர் போட்டு விடுங்க. ஸோ ஆண்ட்ராய்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கீழே போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க, நம்ம யூடியூப்ல இருக்கு.